ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னதுடா பாயாசம் மிக்ஸ். பண்டில் கொடுத்த பாயாசம் மிக்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம அதை இன்னைக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ வந்து இப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா இன்ஸ்டன்ட் தான் இது, அப்படியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஹீட் ஆனோன்னா வாங்க பற்ற வச்சுக்கலாம். காலையில் பால் வச்சது இருக்குது. ஓ டம்மு டம்மு டம்முன்னு எதுக்கு சாருக்கு அது மேலே ஏறுற? அடங்கவே மாட்டேங்குது. போல ஸ்கூலே இருக்கலாமான்னு தோணுது எனக்கு. பால் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் எனக்கு கொடுமான்னு கேட்டா, அப்புறம் கொடுத்தாவ சாப்பிடல. சரி நம்மளே சாப்பிடலான்னு. எப்போ வந்து இது கொதிக்கும், பால் எப்போ ஹீட் ஆகும்னு வந்து காத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வெயிட்டிங்கில். பால் வந்து காஞ்சிருச்சு. ஸோ லைட்டாக வந்து மாற்றிக்கலாம். எனக்கு ஏன்னா நிறைய இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வந்து நல்லா இதுவானோன்னா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி கொட்டுவோம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதை அப்படியே போட்டுக்குவோம். இது வந்து எப்படின்னா 100 கிராம்ஸ் எத்தனை பேருக்கு வரும்னு தெரியல. ஸோ வந்து இது போட்டோன்னா கட்டி ஆகிடும் இல்லையா, அதனால கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். பால் பத்தெல்லாம் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா காஃபி கூட போட்டுக்கலாம் இல்லையா. அதான் காலி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் நம்ம பண்டு போடுறதால யூஸ்ஃபுல் ஆகுது நமக்கு. ஸ்நாக்ஸ் சுகர் இதில் கரெக்டாக தான் இருக்கும். லைட்டாக நமக்கு போச்சு பாருங்க. நல்லா வந்து இதுவாகணும். காஞ்சிச்சுன்னா செட்டில் ஆகிடும். இங்கே பாரு பாப்பா, இங்கே பாருங்க. இவங்க பாருங்க கேன் மேலே ஏறி நிற்கிறான் தம்பி. இங்கே பாரு அச்சுமா, இந்த மாதிரி பண்ணலாமா? நல்லா பொங்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம சிம்மில் வச்சா பொங்கிடுது, கம்மியாக வச்சா இதுவாகிடுது. சேரு இது தண்ணி கேன் போட்டு ரெண்டு பேரும் மேலே ஏறி நின்னா விழ மாட்டோமா சொல்லுங்கள். நான் இன்னும் இல்லை சுகர் போடல, லைட்டாக ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். சுகர் போட்டுக்கோமா? சும்மா லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட வேண்டாம். நல்லா வேகட்டும். நல்லா இன்ஸ்டண்ட்டான பாயசம் இது. இப்போ தான் நீங்கள் அடி வாங்கின சாருக்கா, திரும்ப அடி வாங்காத போயிடு. சொன்னால் கேட்க மாட்டா. அவள் வந்து என்ன பண்ணுறாளோ அதுதான் வந்து தம்பியும் பண்ணுறான். சரியாயிடும் போ. அவள் காலி கேன் தண்ணி வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, காலி கேன் அதை போட்டு அவள் ஏறினா தம்பியும் ஏறணுன்றான். கஷ்டமாக இல்லை, அவன் விழுந்து என்ன பண்ணுறது. சிம்மில் வச்சுருக்கேன். லைட்டாக வேகட்டும். சேமியாலாம் லைட்டாக வேகணும். பட் டேஸ்ட்டே சூப்பராக இருக்குது. பட் இது எல்லாருக்குமே நிறைய பேர் கொடுக்க முடியாது. நம்ம வீட்டில் இருக்க பேர் மட்டும் ஏறி உட்காந்து அழுதுட்டு ஏறி உட்காந்துன்னு இருக்கான் மேலே. வேணுமா பாயசம்? வேணுமா அப்பே? உண்மை வேணுமா? கட்டி ஆயிடுச்சு. ஸோ அதான் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுமாதிரி கட்டி ஆகிடும்ல, அந்த டைம் வந்து நம்ம இந்த மில்க் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்ச மில்க் வந்து ஊற்றிடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க அப்பா வந்து லேட்டாக தான் வருவார். சரி அவர் கொஞ்சம் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிடும். அப்போ கொஞ்சம் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. சாப்பிடலையா சாரிக்கா? அடங்கவே மாட்டேங்குதுங்க பசங்க. மேலே ஏறிச்சா பாருங்கள். இப்போ கூட பாருங்களேன் எது மேலே நிற்கிறா பாருங்க. இதே தான் மேலே. சக்கரைலாம் போடவே வேணாம். ஆனால் நல்லா தான் இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா போட்டு வச்சு பட் நல்லா இருக்குது. டேஸ்ட்டு சக்கரை ரொம்ப ஸ்வீட்டாகவே இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதான். சாப்பிடலாமா சாருமா? சாப்பிடலாம். ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. எதுனா சாப்பிடணும் போட அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி அதெல்லாம் இருக்குதுல்ல, நம்ம எடுத்து செய்வோம் அப்படின்ற மாதிரி செஞ்ச பசங்க சாப்பிடுவாங்க. பட் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்காது. இது இந்த மிக்ஸ் ரெடிமேட் பொருள் பார்த்தீங்கன்னாவே அப்படி தான். யூஸ்வலாக நம்ம தனித்தனியாக வாங்கி இப்போது சேமியா பாயசத்து தனியாக வந்து செஞ்சு நம்ம ஒரு பால் பாக்கெட் ஊற்றி நிறைய சேமியா போட்டு நாலு பேர் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இதில் அப்படி வராது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே அது பத்தாது. என் பொண்ணுக்கு பத்தாது கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்வீட்டுன்றதாக நிறையவே அவங்க சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து இப்படியே முடிச்சுக்கலாம். லஞ்சு என்ன ஸ்நாக்ஸுன்றது அப்படியே முடிச்சுக்கலாம். லஞ்ச் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மீன் குழம்பு. அதை நான் காமிக்கவே இல்லை நினைக்கிற வீடியோவில். மீன் மட்டும் வாங்கி செஞ்சேன். பார்ப்போம் இதே போட்டேனான்னு தெரியல. பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமரா வச்சு காமிக்கிறேன். அது அவ்வளோதான். பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இது பாப்பா கொடுத்துடலாம். இந்த பாப்பா
சரி எதனா ஒன்று எடுத்துக்கோ, எல்லாம் ஒன்று. அது தம்பி கிடையாது, அம்மா தான் ஊட்டுவேன் தம்பிக்கே. எது எடுத்தனால ஓகே தான். அதுக்கு ஆறணுன்றதுக்காக இதில் போட்டு கொடுத்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இன்னைக்கு ஈவினிங்